இந்தியாவில் பெரும்பாலுமான நதிகளுக்கு பெண்கள் பெயரே சூட்டப்பட்டிருக்கின்றன. இதற்கான காரணம் என்ன? பல நூற்றாண்டு கால கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை தத்துவத்துடன் இது பின்னி பிணைந்திருக்கின்றன. தாய் எவ்வாறு குழந்தையை பெற்றெடுத்து பால் கொடுத்து வளர்த்து பாதுகாக்கின்றாரோ அதே போன்ற நதிகளும் மனிதகுலத்திற்கும் விவசாயத்திற்கும் வன உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக அமைகின்றன. அவை நிலத்திற்கு வளம் சேர்த்து உயிர்களுக்கு நீரை பொழித்து உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் தருகின்றன. இந்த தாய்மை பண்பே நதிகளின் பெண் பெயர்கள் வருவதற்கான காரணம். இந்தியாவில் நதிகளை வெறும் நீர்நிலையங்களாக மட்டும் பார்க்கவில்லை. அது ஒரு தெய்வீக அம்சங்களாகவும் பெண் தெய்வங்களின் வெளிப்பாடாகவும் போற்றப்படுகின்றன. கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி, நர்மதா, கோதாவரி போன்ற நதிகள் ஒவ்வொன்றும் ஒரு பெண் தெய்வமாக வணங்கப்படுகின்றன. ஆறுகள் பாயும் பகுதிகள் செழிப்பாகவும் வேளாண்மைக்கு உகந்ததாகவும் இருப்பதால் அவை வளமையின் குறியீடாக பார்க்கப்படுகின்றன. பெண் என்பவள் வளமையும் செழிப்பையும் குறிப்பவள் என்பதால் நதிகளுக்கு பெண்கள் பெயர் சூட்டப்பட்டன. உங்களோட எண்ணத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து பயணிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்.